டாக்டர்ஸ் நேரம் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். பொதுவாக உணவே மருந்து அப்படின்னு சொல்லுவோம். நம்மில் நிறைய பேருக்கு மருந்தே உணவுங்கிற மாதிரி இன்றைக்கு வாழ்க்கை மாறி போயிருக்கிறத பார்க்குறோம். சர்க்கரை நோய்க்கு ஒரு மாத்திரை, கொழுப்பு சத்துக்களுடைய விகிதாச்சார மாறுதலுக்கு ஒரு மாத்திரை, ப்ரெஷருக்கு ஒரு மாத்திரை, உடல் எடை குறைக்கிறதுக்கு ஒரு மாத்திரை, இந்த மாத்திரையெல்லாம் ஜீரணமாக ஒரு மாத்திரை, காலை எழுந்தவுடன் மோஷன் போறதுக்கு ஒரு மாத்திரை, ராத்திரி படுக்கும்போது தூங்குவதற்கு ஒரு மாத்திரைன்னு மீண்டும் மீண்டும் மாத்திரைகளை தேடி தேடி சாப்பிடுகின்ற ஒரு சமூகமாகவே நாம் மாறிவிட்டோம் இல்லையா? இன்னைக்கு எதை தின்றால் பித்தம் தீருங்கிற மாதிரி எந்த உணவை சாப்பிடணும், எந்த உணவை சாப்பிடக்கூடாதுன்னு நிறைய குழப்பங்களோடு நாம் போராடி கொண்டிருக்கிறோம். ஆனா இறைவனும் இயற்கையும் நமக்கு கொடுத்திருக்கின்ற மிகப்பெரிய ஒரு அருமருந்தை பற்றி பெரும்பாலும் நாம் கவலைப்படுவது கிடையாது. 1950க்கு பிறகு இயற்கையான உணவுகள் மேல் இருக்கக்கூடிய நிறைய பழிபாவங்கள் சொல்லப்பட்டதை பார்க்குறோம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நல்லெண்ணெய் ரொம்ப நல்லது நம்ம உணவுக்கு, நம்ம எல்லாருக்கும் தெரியும். கடலெண்ணெய் ஈக்குவலா நல்லது, தேங்காய் எண்ணெய் நல்லது. ஆனா 1965ல இருந்து என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, இதய நோய் வருவதற்கு காரணமாக இந்த எண்ணெய் தான் இருக்கு, அதனால சூரியகாந்தி எண்ணெய் போன்று வரக்கூடிய எண்ணெய் தான் உங்க உடலுக்கு நல்லதுன்னு சொல்லி நம்ம சமூகத்தில் பயன்படுத்தப்பட்டு வந்த நிறைய விஷயங்களை தவிர்க்க வைத்து கிட்டத்தட்ட நம்ம சமூகத்துல சூரியகாந்தி எண்ணெயுடைய வணிகம் இந்தியாவில் மட்டும் ஒரு வருடத்திற்கு கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி ரூபாய் அந்த அளவுக்கு கொண்டு போனாங்க. ஆனா அதன் பிறகுதான் நீங்க பாத்தீங்கன்னா, இதய நோயினால் பாதிக்கப்படுபவர்களுக்கு செய்யக்கூடிய அறுவை சிகிச்சையும் கொழுப்பு சத்து விகிதாச்சார மாறுபாடுகளும் மிகப்பெரிய அளவில் மாறிவிட்டதை பார்க்கிறோம். சென்னையில் இருக்கக்கூடிய மிக பிரபலமான ஒரு இதய நோய் மருத்துவமனை, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மருத்துவமனைக்கு நாங்கள் போகும்போது பெருசாக அங்கே கூட்டமே இருக்காது. கடந்த மாதம் நான் போயிருந்தேன். கூட்டத்தில் அலை மோதுறதை பார்க்குறேன். அப்போ அங்கே இருக்கக்கூடிய தலைமை மருத்துவர்கிட்ட நம்ம பேசிட்டு இருக்கும்போது அவர் ரொம்ப கேஷுவலாக என்கிட்ட சொன்னார், நீங்கள் சொல்கிறது ரொம்ப ரைட்டு டாக்டர், உங்கள் வீடியோலாம் நான் பார்க்குறேன். என்னைக்கு ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸை நம்ம யூஸ் பண்ணுறதை நிறுத்தினோமோ அன்னைக்கே நமக்கு நோய் வந்துருச்சு. மீண்டும் ட்ரெடிஷனுக்கு போனால் மட்டும்தான் நமக்கு நோய் வராது. மிக பிரபலமாக இருந்த ஒரு எண்ணெய் நிறுவனம் ஒரு பெரிய பிரபலமான கிரிக்கெட் பிளேயரை வச்சு அவங்களோட எண்ணெய் அந்த சன்ஃப்ளவர் ஆயில மார்க்கெட் பண்ணாங்க. அந்த கிரிக்கெட் பிளேயருக்கே இதய நோய் வந்து ஹார்ட் அட்டாக் வந்த உடனே அந்த விளம்பரத்தை நிறுத்திட்டாங்க. இன்னும் அந்த எண்ணெய் நிறுவனம் பெரிய அளவுல விளம்பரத்துக்குள்ள வரல. நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும், பாரம்பரியத்தை என்று நாம் மறந்தோமோ அன்றே நம்முடைய வாழ்க்கை முடிந்து விட்டது. அந்த மாதிரி பாரம்பரியத்தில் நாம் மறந்த ஒரு உணவு தான் தேங்காய் பால். இன்னைக்கு தேங்காய் பால் அப்படிங்கிறது உங்களுக்கெல்லாம் எப்படின்னு தெரியல, நாங்கள்லாம் குழந்தையா இருக்கும்போது ஞாயிற்றுக்கிழமை காலை உணவு அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பெஷல் உணவு. ஏன்னா வாரம் ஃபுல்லாக படிப்பு இருக்கும். சனிக்கிழமை அன்று எண்ணெய் தேய்த்து குளிப்பது, பத்திய உணவு, எலுமிச்சை சாதம், புளி சாதம்னு ஏதாவது இருக்கும். சண்டே மார்னிங் வீட்டில் நிறைய குழந்தைகள் இருக்கும்போது அந்த மார்னிங் ஃபுட்டு எல்லாரும் உட்காந்து அப்படியே சிரிச்சு கலகலகலன்னு, அதுவும் காலையில் இந்த 9 மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மகாபாரதம் மாதிரி ஹிந்தியில் வரும். அது என்ன பாஷனே புரியாது, ஆனால் அதை பார்க்கறதுல ஒரு திருப்தி. உட்கார்ந்து சாப்பிடும்போது பெரும்பாலும் எங்கள் வீடுகளில் இடியாப்பம் தேங்காய் பால் தான் இருக்கும். அப்போ நிறைய முறை எங்கள் பாட்டிக்கிட்ட நான் கேட்பேன், அம்மா ஏன் தேங்காய் பால் கொடுக்குறீங்க, குருமா கொடுக்கக்கூடாதா அப்படின்னு. இப்போ எங்கள் பாட்டி சொல்லுவாங்க, தேங்காய் பால் தான் வயிறு புண்ணு ஆற்றும். ஒரு வாரம் ஃபுல்லாக எல்லாம் உட்காந்து படித்து உணவெல்லாம் சாப்பிட்டு உடம்பு சூடாக இருக்கும்போது ஓய்வான காலங்களில் சூடை குறைக்கக்கூடிய உணவு சாப்பிட்டாதான் நல்லது அப்படின்னு எங்கள் பாட்டி சொல்லுவாங்க. நான் படித்து டாக்டர் ஆன பிறகு அது எவ்வளவு உண்மை அப்படிங்கிறத, அந்த தேங்காய் பாலுடைய மருத்துவ குணத்தை நானும் சாப்பிட்டு மற்றவர்களுக்கும் பரிந்துரைக்கும் போது தான் நான் உணர்ந்தேன். இன்றைக்கு யாருக்கெல்லாம் வாய்ப்புண், உணவு குழல் எரிவு நோய், குடல் புண், பெருங்குடல் புண்ணுன்னு அவதிப்படுறீங்களோ, ப்ரீ அண்ட் ப்ரோபயாட்டிக்ஸ் இல்லாமல் பெருங்குடல்ல சாப்பிட்ற உணவு கூட ஜீரணமாகாத அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் போன்ற மோசமான நோய்களால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, உங்க எல்லாருக்கும் தேங்காய் பால் சிறந்த மருந்து. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஆனா இதுல என்னன்னா, தேங்காய் பால் அரைக்கும் போது தேங்காய் பால் அரைக்கிறதுக்கு தண்ணீர் போட்டு அரைக்கக்கூடாது. தேங்காயை நல்லா துருவி மிக்சர்ல போட்டு லேசான சுற்றி அரைத்து பச்சையாக பிழிந்தெடுக்கக்கூடிய தண்ணீர் கலக்காத பால் தான் இங்க தேவை. நம்ம ஆளுங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா,
ஒரு மூடி தேங்காய் போட்டாங்கன்னா ஒரு கிளாஸ் தண்ணியை ஊற்றிடுவாங்க. நல்லா அரைச்சி நல்லா ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்து நம்ம கையில கொடுப்பாங்க. நம்மளே யோசிப்போம், ஒரு மூடி தேங்காயில 1/2 லிட்டர் பாலான்னு. தண்ணீர் சேர்க்காமல் அரைக்கக்கூடிய தேங்காய் பால் தான் இன்றைக்கு மருத்துவத்திற்கு மருந்தாக பயன்படுத்தக்கூடியது. உணவு குழல் எரிவு நோயில் ஆரம்பித்து ஆசன வாயில் ஏற்படுகின்ற எரிச்சல் வரை தேங்காய் பால் சிறந்த மருந்து. கொலஸ்ட்ரால் குறையறதுக்கு தேங்காய் பால் சிறந்த மருந்து தெரியுமா? ஐயோ, தேங்காய் பால் சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் அதிகமாயிருமேன்னு நிறைய பேர் கேட்பாங்க. தேங்காய் பால்ல தான் லோ செயின் எல்டிஎல்னு சொல்லக்கூடிய ஒரு கொலஸ்ட்ரால் வகை அமிலம் இருக்கிறதுனால அது நேரடியாக ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ராலை குறைக்க மிகச்சிறந்த மருந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் தான். அதாவது தேங்காய் பால் சாப்பிடக்கூடிய கம்யூனிட்டியில இன்னைக்கும் போய் நீங்க பரிசோதனை பண்ணி கேட்டீங்கன்னா கொலஸ்ட்ரால் நோய் பெரும்பாலும் இருக்கிறத பார்க்க முடியாது. உடல் எடை குறைப்புக்கு தேங்காய் பால் சிறந்த மருந்துங்க. ஏன்னா இதுல இருக்கக்கூடிய பெக்டின்னு சொல்லக்கூடிய ஒரு என்சைம் கொழுப்புகள் உடலில் சேர விடாமல் தடுக்கக்கூடிய ஒரு எபிலிட்டி இருக்கிறதுனாலையும் தேங்காய் பால் சாப்பிடும்போது உங்களுடைய வயிறு நிறையும். பொதுவா இந்த கிரேவிங் சொல்லுவோம். காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அப்புறம் 1 மணி நேரம் கழிச்சு ஒரு ஸ்நாக்ஸ் டீ வேணும்னு கேட்குது இல்ல உடம்பு மனசு. நீங்க தேங்காய் பால் காலை உணவா சாப்பிட்டு பாருங்களேன், உங்களுக்கு அந்த மதியானம் 1 மணி வரலும் பசியே இருக்காது. ஒரு காஃபி குடிக்கணும்னு ஆசை வராது, ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு ஆசை வராது. எதுவுமே இல்லாம கம்ஃபர்டபுளா இருக்கிறத பார்க்க முடியும். அந்த அளவுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய சிறந்த ஒரு விஷயம் என்னன்னா தேங்காய் பால் தான். இப்ப யாரெல்லாம் வெயிட் லாஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ நீங்க காலை உணவாகவே ஒரு 100 மில்லி தேங்காய் பாலை சாப்பிடலாம். அவ்வளவு சிறந்தது. தேங்காய் பால் சர்க்கரை நோயாளிகளுக்கு சிறந்த மருந்து. எல்லாம் சொல்லுவாங்க தேங்காய் பால் சாப்பிட்டா சுகர் ஏறிடும். கிடையவே கிடையாதுங்க. கண்டினியூஸ் குளுக்கோஸ் மானிட்டர் போட்டிருக்கவங்க யாராவது இருக்கீங்களா? நீங்க ஒரு கிளாஸ் தேங்காய் பால் எடுங்க, 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு உங்களோட சுகர் ஸ்பைக் ஆகுதான்னு பாருங்களேன். நல்ல தேங்காய் பால், நான் சொன்ன மாதிரி தண்ணீர் கலக்காத தேங்காய் பால் அரைச்சு நீங்க குடிச்சிங்கன்னா உங்களோட சுகர் ஸ்பைக்கிங் வரவே வராது. அந்த அளவுக்கு உதவி செய்யக்கூடியது தேங்காய் பால். நல்லா ஞாபகம் வச்சுங்க. இன்றைக்கு பெண்களுக்கு ஏற்படுகின்ற ஹார்மோன் மாற்றங்களுக்கு தேங்காய் பால் சிறந்த மருந்து. நம்ம கேரளாவுக்கு போறோம். கேரளால குழந்தை பெற்ற பிறகு இந்த பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய உணவுல மிக முக்கியமான ஒரு உணவாக தேங்காய் பாலில் சமைக்கக்கூடிய ஒரு உணவை கொடுப்பாங்க. இதனால 3 பயன்கள். ஒன்று, நல்லா அவங்களுக்கு பால் சுரக்கும். 2வது, அவங்களுக்கு இந்த பிரசவ காலத்தில் ஏற்பட்ட மனச்சோர்வும் உளச்சோர்வும் நீங்குவதை பார்க்கலாம். 3வது, அவங்களுக்கு அடுத்த குழந்தைக்கு தயாராவதற்கு தேவையான ஆற்றலை, ஹார்மோன் மாற்றங்களை கர்ப்பப்பைக்கும் கருமுட்டை பைக்கும் மற்ற அந்த செகண்டரி செக்ஸ் ஹார்மோன்ஸ் சொல்லக்கூடிய ஹார்மோன்ஸ்க்கு பெரிய அளவுல உதவி செய்யறத பார்க்கலாம். கலாச்சாரமாகவே நிறைய இடங்கள்ல நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு தேங்காய் பால் ஒரு மருந்தாக கொடுக்கப்படுவதை விட உடலுடைய ஆரோக்கியத்திற்கு ஒரு வெல்னஸ் ஆஸ்பெக்ட்ஸ்ல கொடுக்கப்படுறதை நம்ம பார்க்கிறோம். குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு இருக்கா, உடனே தேங்காய் பால் கொடுங்க. உணவுல தேங்காய் பாலை சேருங்க. அதிகமா கூட வேணாம், குழந்தைகளுக்கு ஒரு 30 மில்லி தேங்காய் பால் காலை உணவுக்கு பிறகு தினசரி ஸ்கூல் போறதுக்கு முன்னாடி கொடுத்து அனுப்புங்க. இல்லை காலையில ஒரு 5:30 மணிக்கு எழுப்புங்க. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடி ஒரு 1/2 கிளாஸ் கொடுங்க. ரொம்ப திக்கா இல்லாம குழந்தைகளுக்கு தின்னா கொடுங்க. மற்றவங்க எல்லாம் நம்ம சாப்பிடலாம். தூக்கமின்மை நோயால் அவதிப்படுபவர்கள் முடிந்தால் மாலை ஒரு வேளை ஒரு 50 மில்லி தேங்காய் பால் சாப்பிடுங்க. தேங்காய் பால் சாப்பிடும்போது ஒரு ஃபீல் ஆஃப் ஃபுல்னஸ் கிடைக்கும். ஒரு திருப்தியான ஒரு மனநிலை, உடல்நிலை கிடைக்கும். இன்னைக்கு நிறைய மாத்திரைகள் நம்ம சாப்பிட்றோம், நிறைய உணவு முறைகள்ல இருக்கும். மூளைக்கு தேவையான அளவுக்கு ஆற்றல் நமக்கு இருக்கிறதாங்கிறது கேள்விக்குறி. அப்ப மூளைக்கு தேவையான ஆற்றல் நமக்கு இல்லை, அதுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கலன்னா நம்மளால தூங்கவே முடியாது. ஒரு குழந்தைய பட்னி போட்டு ராத்திரியில படுக்க வச்சா தூங்குமா அந்த குழந்தை? தூங்காது இல்லையே. நம்மளோட மூளையும் அந்த மாதிரி தான். அப்ப அந்த ஃபுல்ஃபில்மெண்ட், அந்த ஃபுல்னஸை கொண்டு வரதுக்கு என்ன தேவை? அதுக்கு பெஸ்ட் ரெமெடி எதுன்னு பார்த்தா தேங்காய் பால். நீங்க தேங்காய் பாலை குடிச்சிங்கன்னா அந்த ஃபீலிங் ஆஃப் ஃபுல்ஃபில்மெண்ட்டுங்கிறது நமக்கு கிடைக்கும். அப்போ மூளைக்கு தேவையான ஆற்றலும் சக்தியும் கிடைக்கும். நல்ல ஆழ்ந்த உறக்கத்திற்கு அது உதவி செய்யறதை நம்ம பார்க்க முடியும். ராஜ உறுப்புகளை பலப்படுத்த சிறந்த ஒற்றை மூலிகை மருந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் தான். மூளையா இருக்கட்டும், இதயமா இருக்கட்டும், நுரையீரலா இருக்கட்டும், ஈரலா இருக்கட்டும், சிறுநீரகங்களாகட்டும், நரம்பு மண்டலமாகட்டும், அதே போல செரிமான மண்டலமாகட்டும், இந்த 7 ராஜ உறுப்புகளை பலப்படுத்தணும்னா த பெஸ்ட் ரெமெடி எதுனா தேங்காய் பால். பெண்களுக்கு ஏற்படுகின்ற கருமுட்டை பை கட்டிகளை சிதைத்து அதே நேரத்துல பெண்களுக்கு மாதவிலக்கு சீராக வரணும்னா தேங்காய் பால் தான் மருந்து. நான் இப்பதான் சொன்னேன், கேரளால குழந்தை பெற்றவர்களுக்கு பால் சுரப்புக்காகவும் மாதவிலக்கு சீராவதற்காகவும் சோர்வு நீங்குவதற்காகவும் தேங்காய் பால் கொடுக்கப்படுவது போல
இன்றைக்கு திருமணமாகாத குழந்தைகள் நம்ம வீட்டில் இருக்காங்க, அவர்களுக்கு இந்த மாதவிலக்கில் ஏற்படுகின்ற கோளாறுகளாக இருக்கக்கூடிய சிரமங்களை மாற்றக்கூட தேங்காய் பால் சிறந்த மருந்தாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இது எல்லாத்துக்கும் மேல தேங்காய் அப்படிங்கிறது தன்வந்திரி கையில கொண்டு வந்த அமிர்த கலசம்னு சொல்லுவோம். பொதுவா நம்ம இதிகாச புத்தகங்கள் படங்கள்லாம் பார்த்தோம்னா ஒரு அமிர்த கலசத்தோட தன்வந்திரி நிற்பார். தாந்திரீகமாக இருக்கக்கூடிய சில பெரியவர்களோடு ஒரு முறை நான் உரையாடும் போது அவங்க சொன்னாங்க, தன்வந்திரி கொண்டு வந்தது அமிர்த கலசம் அல்ல, தன்வந்திரி கொண்டு வந்தது தேங்காய். இந்த தேங்காய் மட்டுமே போதும் மனிதனுடைய உடல்ல ஏற்படுகின்ற 108 வகையான நோய்களை தீர்ப்பதற்கும், சித்த மருத்துவம் சொல்லக்கூடிய 4448 வகையான நோய்களை தடுத்து ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்ளவும், நோய்களை குணமாக்கவும் சிறந்த மருந்து எதுனா தேங்காய்ன்னு சொல்றாங்க. அப்ப யோசிச்சு பாருங்களேன், தேங்காய் பால் நம்ம உடலுக்கு எவ்வளவு சிறப்பான ஆற்றலை கொடுக்க முடியும். இன்றிலிருந்து உங்க உணவுல தேங்காய் பாலை நிச்சயமா நீங்க உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் சேர்ப்பீங்கன்னு நான் நம்புறேன். உங்களோட சோசியல் மீடியால இந்த வீடியோவை ஷேர் பண்ண முடியுமான்னு பாருங்க. அதை விட முக்கியம், தேங்காய் பாலை 1 மாத காலம் பயன்படுத்தி விட்டு, இந்த தேங்காய் பால் சாப்பிட்டதுனால உங்களுடைய தலைமுடி வளர்ச்சியிலிருந்து தோல் ஆரோக்கியத்திலிருந்து என்ன வகையான நல்ல மாற்றங்கள் வந்திருக்கு அப்படிங்கிறத என்னோடு இந்த வீடியோவில் கமெண்ட்ல ஷேர் பண்ண முடியுமான்னு பாருங்க. ஏதேனும் சந்தேகமோ அல்லது கேள்விகளோ இருந்தால் என்னிடம் கமெண்ட்ல கேளுங்க. எனக்கு நேரம் இருக்கும்போது அதற்கு பதில் சொல்ல நான் முயற்சி செய்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.